பிரைஸ் தி லார்ட். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. நம்ம யார் மேல் நம்பிக்கை வைக்கிறோம்? ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கிறோம். ஆண்டவர் மேலே நம்ம நம்பிக்கை வைக்க 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 நமக்குள்ள ஒரு ஆசீர்வாதம் பெருகிட்டே இருக்கும். ஒரு பெரிய ஒரு நன்மைகள் உண்டாகிட்டே இருக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் பெருகுவதற்கு நாம் என்ன செய்யணும்? ஏன்னா 8வது வசனம் சொல்லுகிறது, அவன் தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வார் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மரம் வந்துட்டு எவ்வளோ செல்வ செழிப்பாக இருக்குது. அந்த மரத்தில் இருக்கிற இலைகள் முதற்கொண்டு வேர்கள் முதற்கொண்டு எல்லா காலங்களுக்கும், மழை காலமாக இருக்கட்டும், வெயில் காலமாக இருக்கட்டும், குளிர்காலமாக இருக்கட்டும், எல்லா காலங்களுக்கும் அந்த மரம் செழிப்பாக இருக்க வேண்டுமானால் அந்த மரத்தை போல கர்த்தரை நம்புகிற மனுஷன் இருப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் உண்டாகும்படியாக நான் சொல்கிறேன். ஒரு ஆசீர்வாதங்கள் கர்த்தருக்காக நம்ம ஏக்கத்தோடு இருக்கிறோம். சீனா தேசத்தில் ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா மூங்கில் மரம். 5 ஆண்டுகள் அந்த மரம் வளரும். நல்ல ஆழமாக ஒரு 3 அடி ஆழத்துக்கு நல்ல ஆழமாக அந்த மரத்தை வேரை வந்து ஆழத்தை நோண்டி வச்சு மூடி விட்டுடுவாங்க. 3 வருஷம் முடிஞ்சிடும். 4வது வருஷம் வரைக்கும் அதில் மற்ற விளைச்சல்களை அதில் விளைவித்து அதில் அனுபவிச்சுக்குவாங்க. 4 வருஷம் அனுபவிச்சுக்குவாங்க. 5வது வருஷம் என்ன ஆகும் அப்படின்னா, அதோடைய வேர் லேசாக மேலே விடும். அந்த நேரத்தில் கீரைகள், புதினா தழை, கொத்தமல்லி இந்த மாதிரி போட்ட விஷயங்களை போட்டு அந்த செடிகளை போட்டு அவைகள் பலன் அறுத்துக்குவாங்க. அந்த 4 வருடம் முடிந்த உடனே அதோடைய துளிர் லேசாக மேலே தெரிய ஆரம்பிக்கும். அதாவது 3 அடிக்கு ஒரு மரத்தை நட்டு வச்சுருப்பாங்க. அதனால் மற்ற செடிகள் அதில் போட்டுக்கிறது வாய்ப்பாக இருந்தது. கரெக்டாக நடக்கும். என்ன தெரியுங்களா? அது 4 வருடம் முடிந்த உடனே அடுத்த ஒரு வருஷத்தில் அதோடய வளர்ச்சி கிட்டத்தட்ட ஒரு 30 அடி 40 அடி ஹைட்டுக்கு அது பாட்டில் ஓங்கி வளர்ந்துடும். 4 வருஷமும் அந்த ஜனங்க அதோடைய பலனை பார்த்துடுறாங்க. வேறு அது மூலியமாக வேறு நல்லா சம்பாரிச்சிடுறாங்க. கடைசியில் எதை விதைத்தார்களோ அதுக்குண்டான பலனையும் பார்த்துடுறாங்க. உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைங்க. உங்கள் இருதயம் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கட்டும். அந்த மண் அந்த மூங்கில வளருவதற்கு மாத்திரமல்ல, அதுக்கு பின்பு எதை போட்டாலும் வளர்வதற்கு அந்த மண் இடம் கொடுக்கும்போது உங்கள் இருதயம் எம்மாத்திரம் வேத வசனம் உங்கள் இருதயத்தில் இருக்கும்போது, வேத வசனத்துக்கு உண்டான சகல ஆசைகள் உங்கள் இருதயத்தில் இருக்கும்போது நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருங்க. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. ஒரு வேடிக்கையாக ஒன்று சொல்லுவாங்க. அமெரிக்காவில் இந்தியா ஹோட்டலுக்கு ஒரு அமெரிக்காக்காரர் போகிறாரு. அது பிரியாணி ஹோட்டல். அமெரிக்காக்காரர் அந்த இடத்துல உள்ளே நுழைஞ்சி அவர்கிட்ட காசு நிறையா இருக்குது. அவர் சொல்கிறாரு, இங்கே யாராவது 10 பொட்டலம் நான் ஸ்டாப்பாக 10 பொட்டலம் பிரியாணி சாப்பிட்றவங்களுக்கு 10,000 அமெரிக்க டாலரை நான் பரிசாக தரேன். போட்டிக்கு யார் ரெடியாக இருக்கிறீங்க? ஒருவேளை நீங்கள் சாப்பிட்ல அப்படின்னா, போட்டிக்கு வரவங்க நீங்கள் சாப்பிட்லன்னா நீங்கள் 10,000 ரூபா அமெரிக்க டாலர் எனக்கு கொடுக்கணும். எல்லாம் அமைதியாக உட்காந்துருந்தாங்க. ஒரே ஒரு ஆள் மாத்திரம் ஏஞ்சி வெளியில் போயிட்டார். ஒரு அரை மணி நேரம் கழித்து அவர் உள்ளே வர்றார். உள்ளே வந்துட்டு உட்காந்துட்டு சொல்கிறாரு, நான் போட்டிக்கு ரெடி அப்படின்றார். போட்டி ஆரம்பமாகுது. அவருக்கு பிரியாணி பொட்டலத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அசால்ட்டாக 10 சாப்பிட்டார். அந்த அமெரிக்காக்காருக்கு ஒரே ஆச்சரியம். ஒரு கேள்வி கேட்டார். அந்த 10,000 டாலரை கொடுத்துட்டு, ஆமாம், நான் ஃபஸ்ட்டு கேட்டப்போ ஏஞ்சி வெளியில் போனீங்க, ஏன் போனேன் அப்படின்னு சொல்லி கேட்குறார். இல்லை, நம்மளால் சாப்பிட முடியுமா முடியாதான்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற பிரியாணி ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்டு பார்த்தேன், முடியும் தெரிஞ்சு தான் வந்து சாப்பிட்டேன் அப்படின்னார். அமெரிக்காக்காரன் மயங்கி விழுந்துட்டானா. எனக்கு பிரியமானவர்களே, உங்கள்கிட்ட இருக்கிற திறமை
ஏதாவது ஒரு போட்டின்னு வரும்போது தான் தெரியும். உங்கள்கிட்ட இருக்கிற திறமை, ஒரு கான்ஃபிடென்ட்டு, யாராவது உன்னால் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லும்போது தான் தெரியும். உங்கள்கிட்ட இருக்கிற கான்ஃபிடென்ட் சாதாரண விஷயம் கிடையாதுங்க. கவலையப்படாதீங்க. நீங்கள் பெரிய ஆள், அதுவும் பெரியவரோட ஆள். கவலையப்படாதீங்க. நீங்கள் ஜெயிப்பீங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற நீங்கள் ஜெயிப்பீங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற உங்களுடைய குடும்பம் ஜெயிக்கும். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற உங்களுடைய சபை ஜெயிக்கும். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற உங்களுடைய பிஸ்னஸ் ஜெயிக்கும். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்க உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை ஜெயிக்கும். கவலையப்படாதீங்க. ஆண்டவர் அருள் புரிவார். ஜெபிக்கலாமா? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்ன அழகான ஜீவ வார்த்தையின் பிரகாரமாய், அன்பு தகப்பனே, உங்கள் ஆசீர்வாதம் இந்த வார்த்தையில் உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் பரிபூரணமாய் கடந்து வரட்டும்பா. அற்புதங்களை செய்யும், ஆசீர்வதியும். இயேசு நல்ல பிதாவே, ஆமென்.